Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது எக் புர்ஜி, அதாவது முட்டை பொரியல். இது வந்து என்னன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது கூட மசாலா ஆட் பண்ணி நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இது வந்து பொடி பொடியா நறுக்கிக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி, 2 தக்காளி, ஒரு 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இந்த அதாவது வெங்காயம் தக்காளிக்கு வந்து நம்ம 5 முட்டை எடுத்துக்கிறோம். இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணனும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, அதாவது சின்ன டேபிள்ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதாவது இது வந்து என்னென்னா பொன்னிறமாக வேண்டியதில்லை, நார்மலாக வதங்கினாலே போதும். இது லைட்டாக எண்ணெய் பட்ட உடனேயே நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இடையில நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு இடையில் நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு தக்காளி பிடிக்கலைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டியதில்லை. 5 முட்டைக்கு வந்து 2 தக்காளி இருந்தாலே போதும். ஆல்ரெடி வந்து நம்ம முட்டையில் உப்பு சேர்த்துட்டோம். நான் வந்து தக்காளி வெங்காயத்துக்கு அளவாக உப்பு ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியினோட பச்சை வாசம் நல்லா போகணும். இப்போது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு. ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்து அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதாவது 5 முட்டையும் நம்ம அடித்து வச்சுருக்கிறோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கிளறி விடலாம். இப்போ நம்ம பெப்பர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மேலேயே கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். இது லைட்டாக ஒரு பரட்டி விட்டுருங்க. இது வந்து நாட்டு கொத்தமல்லி, அதாவது வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எக் புர்ஜி ரெடி. நான் எக் புர்ஜி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.